பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். உமாபதி ராமையா மற்றும் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க தங்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியப்போ எடுத்துக்கிட்ட ரொமான்டிக்கான போட்டோஸ் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. கன்னட திரையுலகில இருந்து தமிழுக்கு வந்து ஒரு கோலிவுட் நடிகராகவே மாறினவர் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவர் நடிச்ச ஜென்டில்மேன், முதல்வன், ஜெய்ஹிந்த், ஏழுமலை மாதிரியான திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மோஸ்ட் ஃபேவரட்டா தான் இருக்கு. அர்ஜுன் அவர்களை தொடர்ந்து இவங்களோட மகள் ஐஸ்வர்யா பட்டத்து யானை அப்படின்ற ஒரு திரைப்படத்து மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கு அடுத்ததா ஐஸ்வர்யாவை வச்சு அர்ஜுன் அவர்கள் படம் ஒன்றை இயக்கி தயாரிச்சிருந்தாரு. அந்த படமும் எதிர்பார்த்த லெவல்ல போகாதனால ஒட்டுமொத்தமா திரையுலகிலிருந்து விலகி அப்பாவோட பிசினஸ் கவனிச்சுட்டு வந்தாங்க ஐஸ்வர்யா. இந்த நிலையில தான் 30 வயசை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்த ஐஸ்வர்யா போன வருஷம் நடிகர் தம்பிராமையாவோட மகன் உமாபதியை காதலிச்சுட்டு வர்றதா சில தகவல் வெளியாகி இருந்துச்சு. இவங்களோட காதல் விவகாரம் வெளியான உடனேயே இந்த தகவலை உறுதி செஞ்ச தம்பிராமையா கூடிய விரையில திருமண நிச்சயதார்த்தம் குறித்த தகவல் வெளியாகும் அப்படின்னு அந்த சமயத்துல தெரிவிச்சிருந்தாரு. அதன்படி போன வருஷம் அக்டோபர் மாசம் உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச நிலையில கடந்த ஜூன் 10ஆம் தேதி இவங்களோட திருமணம் மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதை தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி இவங்களோட திருமண ரிசப்ஷனும் நடந்து முடிஞ்சிச்சு. ஏராளமான திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் கலந்துகிட்ட அந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சியில ஏராளமான பிரபலங்கள் வந்து இந்த திருமண நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில திருமண ரிசப்ஷன்ல எடுக்கப்பட்ட ஐஸ்வர்யா மற்றும் உமாபதி அவங்களோட ரொமான்டிக்கான போட்டோஸை வந்து தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த போட்டோஸ் பார்க்கும் போதே 2 பேரும் அவ்வளவு அழகா இருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் படத்துல கப்பிள்ஸை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்டீரியரா இருக்கட்டும் சரி, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சோ அவங்களோட போட்டோஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இது அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு பேர் வந்து அமைஞ்சதுலாம் கடவுள் கொடுத்த ஒரு வரங்க அப்படின்ற மாதிரி இந்த போட்டோஸை பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. பொதுவாக ஹீரோயினாக வந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், என்ன கேள்வி கேட்டாலும் ஜாலியாக இன்டர்வியூ சூப்பராக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். நான் யதார்த்தமாக கேட்க போய் உடனே அதுக்கு அவங்க அப்பா கோவப்பட்டு இங்கே ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஆக்ஷன் கிங் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஐஸ்வர்யா. ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கவுண்டமணி சார் கூட அவ்வளோ ஆஃப்னா பேசுவீங்க? கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி. கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எப்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் ஃபோன் பண்ணிட்டு எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்க பாஸ் வந்துருங்க பாஸ் அப்படின்னுவார். சரி, அப்போ வீட்டுக்கு போனால் போய் அந்த 1/2 மணி நேரம் இருந்தால் 1/2 மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அவ்வளோ நல்லா இது. வை சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரியாட்டிக்காக டச் பண்ணுறீங்க? பை எனி சான்ஸ் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி? No, my father was very patriotic man. He was very very patriotic. அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன். என் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ, அந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசுல எனக்கு அப்படியே ஊட்டுற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க ஃபாதர். ஸோ ப்ராப்ளி அதனால் என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும், ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும், ப்ளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலாம்னு சொல்லி இப்போது நான் பிளான் பண்ணுறேன். அங்க நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணைய வைக்கிறான். அவங்கள விட நீ நானும் என்னடா பெரிய. இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அப்பா அதிகமாக எது கோவப்படுவார்? ஐ திங்க் ஜனங்க வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க. ஐ திங்க் மேபி லைக் சம் 10-15 இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் மேன்னு சொல்லலாம். ஆங்க்ரி மேன். கோவம் வந்தால் ஐ திங்க் கெட்ட வார்த்தை தான் வரும் சில தடவை மட்டும், ஒன்லி வித் மென்.
விமென் வந்து அவங்க யூனோ இஃப் தேர் அரவுண்ட் ஹிம் அவங்க வந்து ஹீஸ் வெரி கண்ட்ரோல்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஹி நெவர் லூசஸ் ஹிஸ் ஸ்கூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விமென்னு சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்க. அண்ட் அதான் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஒடிச்சிடுவாங்க. அது கதையெல்லாம் கேட்டிருக்கேன் நான். மேக்கப்போட எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க? ஒரு 45 minutes. ஈஸிலி 45. இட்ஸ் நாட் மேக்கப், இட்ஸ் மோர் ஃபார் த ஹேர்னு சொல்லலாம். மேக்கப் கண்டிப்பா அதெல்லாம் ஹேர் சேர்த்து வந்து தான் மேக்கப் எல்லாமே பண்ணா எவ்ரிதிங் தி ஹோல் ஸ்டஃப். யார்கிட்ட அதிகமாக போய் சொல்லுவார்? ஓகே, ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அம்மா கிட்ட ரொம்ப அதிகமாக போய் சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு மாசத்துல 10 ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா 9 ஃப்ளைட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் வரும், ஃப்ளைட் டிலேட் பை 1 hour, ஃப்ளைட் டிலேட் பை 2 hours. ஸோ அந்த விஷயத்தில் பாவம் அம்மாவுக்கு நிறைய போய் சொல்லுவாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ரொம்ப அந்த டைம் கீப் அப் பண்ணணும்னு ரொம்ப இன்னைக்கு யாரோ அதே மாதிரியே பண்ணாங்க. எஸ், சாரி. இன்னைக்கு கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு இல்லை ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அண்ட் அதுக்கும் அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பாவம் இல்லைன்னா. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste Daily. Taste the Daily.